முருகனுக்கு அரோகரா. இது சுவாமிமலை பாடல் 203வது பாடல். இது ஆனாது பிரிதி என்று போகக்கூடிய பாடலை சுவாமிமலை முருகருக்கு பாடுகிறார். நம்முடைய அருணகிரி சுவாமி சொல்கிறார், இந்த மனிதருக்கு விலங்குனா ஒரு ரெண்டு இருக்குது. ஒன்று மண்ணாசை என்ற விலங்கு, இன்னொன்று மயக்கத்தை தரும் ஆணவம். இந்த ரெண்டும் தான் மனிதனுக்கு கை விலங்கு என்று சொல்லுகிறார் நம்முடைய அருணகிரி சுவாமி. அதனால் இது ரெண்டும் ஒன்றா தான் இருக்கும். இது எப்படின்னு சொன்னால், அதை அவிழ்க்கணும் அப்படின்னா அதுக்கு வழிக்கு சொல்கிறார். வானம் போல பரந்த பெரிய ஞான ஜோதியாக இருக்கிறார் முருகர். பராசக்தியை அடைந்து நினைப்பு எதுவுமே இல்லாத இருக்கிறார் முருகர். அது மட்டும் இல்லாமல் 36 தத்துவங்களுக்கு அப்பாலும் முதன்மையானதாக இருக்கிறார் முருகர். யோகீசர் எவருக்கும் எட்டாதவராக இருக்கிறார் முருகர். பெரிய துரிய நிலைக்கெல்லாம் மேம்பட்டதாய் உருவமே இல்லாததாய் முருகப்பெருமான் இருக்கிறார். எப்போதும் தோன்றி நிற்கிறார். வசீகரம் வாய்ந்ததாக இருக்கிறார். அளவற்ற வசீகரத்தை உடையவராக முருகப்பெருமான் இருக்கிறார். வான் முதலிய எல்லாமாய் விரிவான உயிர் பொருளாகவே முருகப்பெருமான் இருக்கிறார். உலகத்தின் முதலாகவும் இருக்கிறார், முடிவாகவும் இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் உண்மை அறிவாகவும் இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் பிரம்மன், திருமால், சிவபெருமான் என்று சொல்லக்கூடிய மும்மூர்த்திகளுக்கும் மூல காரணமாக விளங்கும் பெருமை வாய்ந்தவனாகவும் முருகப்பெருமான் இருக்கிறார். சந்தேகமே வேண்டாம். நீடூழி காலம் இறப்பில்லாமல் தானே மெய்த்தன்மை இருப்பதாக இருக்கிறார் முருகப்பெருமான். அரியதாகவும் எதையும் சாராததாகவும் அழிவின்றி சத்திய ஜோதியாக துலங்குகிறார் முருகப்பெருமான். அது மட்டும் இல்லாமல் இப்படிப்பட்ட மாறுதல் இல்லாமல் விளங்குகிற இன்பமே வெள்ளமாக இருக்கக்கூடிய சிவத்துடன் நான் என்றைக்கு சேருவேன் தெரியவில்லையே என்று அருணகிரி சாமிகள் வருந்துகிறார். பலவிதமான ஆயுதங்கள் வைத்திருக்கிறார்கள். கத்தி, வில், வாள், இதையெல்லாம் தாங்கிய சேனைகள் எல்லாம் வந்தது. விதவிதமாக வந்தது. இப்படி வந்த பொழுது வீரர்கள், அனுமன் போன்ற மிக சித்தி பெற்ற வீரர்களெல்லாம் கப்பல்கள் செல்லுகிற சமுத்திரத்திலே அணை கட்டினார். அது மட்டும் இல்லாமல் அக்கறை சென்றார். நிலையாக இருந்த இலங்கையை வீட்டினார். 10 மணிமுடிகளை தரித்த பாவியாகிய ராவணனை வதைத்தார். யாரவர்? ஸ்ரீராமர். அப்படிப்பட்ட வீரமுடைய பெருமாளின் மருமகனே, நீ இப்போ சோலை இருண்டு இருக்கிறது, தாவரங்கள் அதிகமாக இருந்ததுன்னா இருட்டாது, ஆனால் நறுமணம் வீசும். அப்படிப்பட்ட ஊர் தான் வயலூர். அந்த ஊரில் வீற்றிருக்கிற முருகப்பெருமானே, அக்னீஸ்வரருடைய குமாரா, சிவபெருமானின் மகனே, கடப்பமலர் அணிந்தவனே, வேலாயுதா, காட்டையாலும் வேட்டுவர் குலத்தில் வளர்ந்த புறமானாகிய வள்ளியோடு மகிழ்வதற்காக நீ எண்ணம் கொண்டு அவகிட்ட போய் என்ன பண்ண? மருட்சி தருகிறது. காதுவரை நீண்டதுமான உனது கண்களில் வரும் பானம் இருக்கிறதே, என்னுடைய நெஞ்சில் பாய்கிறது என்றெல்லாம் வள்ளியிடம் போய் நீ கெஞ்சினாய். எவ்வளோ பெரிய ஆனாலும் அன்பு கொண்டு வள்ளியின் மீது காதல் கொண்டு கெஞ்சினாய். உன்னுடைய கண்களில் இருந்து ஒரு பானம் என்னை பாதிக்கிறது என்றெல்லாம் குழம்பினாய். அப்படிப்பட்ட உன் செருக்கை விடுத்து என்னுயிர் உய்ய அருள வேண்டும் என்று வள்ளி அம்மாவிடம் போய் கெஞ்சினாயே முருகப்பெருமானே. இப்படி சொல்லி வள்ளியோடு சேர்ந்தாய் இளையவா. காவேரியின் வடகரையில் உள்ள சுவாமிமலை தலத்திலே எழுந்தருளுக்கும் தனிப்பெரும் தலைவா என்றெல்லாம் சுவாமிகளை பாராட்டுகிறார். இப்போது பாடலை பார்ப்போம். ஆனாத பிரிதி பாச நிகழமும் மாமாய இருளும் மற்ற ஏகிபவம் என ஆகாச பரம சிஞ்சோதி பறையை அடைந்து உலாமே. ஆராரின் அதிகம் அகிராயம் அனுதினம் யோகீசர் எவரும் எட்டாத பரதுரிய அதீத மகலம் எப்போதும் உதயம் ஆனந்த மோகம் வானாதி சகல விசார விபவரம் யோகாதி முடிவு மெய்போத மலரையன் மாலீசர் என்னும் அவர்க்கு ஏது விபுலம் அசங்கையால் நீல் மாலாத தன்னி சமுற்றாயது அரிய நிராகாரம் உலைவுயில் சல்சோதி நிருபமும் மாறாத சுகவல்ல காணுவுடன் இனிது என்று சேர்வேன். நானாவித கருவி சேனை வகை வகை சூழ்வோடு பிரபல சூரர் கொடு நெடு நாவாய்சல் கடலடைந்து ஏறி நிலைமை இலங்கை சாய 4 மணி முடி பாவிதனை அடு சீராமன் மருக மைக்காவில் பரிமல நாவீசு வயலி அகேசர் குமர கடம்ப வேளா
காணாலும் ஏயினர் சாதி வளர் புறமானோடு மகிழ் கருத்தாகி மருந்தரு காதாடும் உனது கண்பானும் எனதுடை நெஞ்சு பாய்தல் காணாது மமதை விட்டு ஆவி உயருள் பாராய் எனுரை வெகு பிரீதியிலைவ காவேரி வடகரை சாமி மலையுரை சந்திரானே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் முருகா, குருமுருகா, அருள் முருகா, ஆனந்த முருகா, சிவசக்தி பாலகனே, சண்முகனே, சதாசனே, என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் ஐங்கிரியும் வேல் காக்க சுபாகம் முருகா.